நாம் இந்த பகுதியை தொடர்ச்சியாக சீரியலாக தியானித்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் சீரியல்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்காது இந்த சீரியல். கொஞ்சம் அழுகெல்லாம் வைக்காது, அதாவது ரொம்ப எமோஷனலாம் ஆக்காது. இந்த சீரியல் நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். பாக்கியவான்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. பிளஸட் அப்படிங்கிற வார்த்தை தான் நமக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை. நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னால், பாக்கியம் பெற்றவர்கள் அப்படின்னா நாம் முழுமை அடைந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா விதத்திலும் நிறைவடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி அந்த பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்கிறதுல நியூ கவெனன்ட்டில் பழைய ஏற்பாட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா, பாக்கியவான்கள் எவன் 1ஆம் சங்கீதத்தில் பார்ப்போம். துன்மார்க்கரின் ஆலோசனையின் நடவாமலும், பாவிகளின் வழியிலே நில்லாமலும், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய்ந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அங்கே நிறைய கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கிறத பார்ப்போம். இப்படி செய்யணும் அப்படிலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாகவே ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கலாம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் நம்ம தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கு அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிறது சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இப்போ கணிதத்தில் பார்த்தீங்கன்னா சமன்பாடு 1, சமன்பாடு 2, சமன்பாடு 1ஐயும் 2ஐயும் நீங்கள் கூட்டினீங்கனாலோ அது கழிச்சிங்கனாலோ ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்போ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது, அது ரெண்டும் என்ன செய்யலாம்னா ஈக்குவலாக வச்சுக்கலாம். இது ரெண்டையும் மேலே இருக்கிறதுல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களையும் சாந்த குணம் உள்ள. அப்போ சாந்த குணம் உள்ளவர்கள் யாருன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், வெயிட் அன்டு த லார்ட், அவங்க தான் சாந்த குணம் உள்ளவர்கள். நம்ம நினைக்கிற மாதிரி நிறைய சாமியார்கள் எல்லாம் பார்க்குறோம். ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் போதுமான இடைவெளி விட்டு பேசுகிறத பார்க்கலாம். அதாவது அவங்க 10 வார்த்தை பேசின பிறகு சாஃப்டாக ஒரே ஒரு வார்த்தை பேசுவாங்க. அப்படி இருந்தால் தான் அவங்க சாமியார். கடன்னு நம்ம வேகமாக நம்ம பேசுகிற மாதிரி பேசினோம்னா அவங்க முக்தி அடைஞ்சவங்களோ தீஷ்டை பெற்றவங்களோ எல்லாம் கிடையாது. நம்மளோட எவால்வேஷன் படி அவங்க ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க. ஒரு வார்த்தை சொன்னாலும் அப்படியே பல பொருள் இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கணும். அதில் இருக்குதா இல்லையான்னு தெரியாது, நம்ம அப்படி நினச்சிக்கணும். உனக்குள் உன்னை நீ காண்பாய் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா பெரிய ஒரு இதாக வச்சு நம்ம அதை யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அவர் ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பார், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு சாந்த குணம் அப்படிங்கிறது வெளி தோற்றத்தில் இருக்கக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். அவர் ரொம்ப சாந்தமான மனுஷர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோவமே பட மாட்டார். காது கேட்காதவங்க கூட அப்படி இருப்பாங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கு 93 வயதாகிறது. இப்போ அவருக்கு கொஞ்சம் காது கேட்கல, சமீப நாட்களாக தான் கேட்கல. அவருடைய ரிப்போர்ட் படி எனக்கு சமீபமாக காது கேட்கல. அது வரைக்கும் நல்லா, இப்போ கூட நல்லா நேராக பார்த்தா கேட்கும். ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா இப்போ சாந்தமாக இருக்கிறதாக நம்ம, ஏன்னா அவங்களுக்கு கேட்காது, அவங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் கேட்ட உடனே ஒரு வார்த்தைக்கு 3 வார்த்தை பேசணும்னா நம்ம சாந்த குணம் இல்லை அப்படின்றதில் நம்ம யோசிக்கிறோம். சாந்த குணம்னா அவங்களுக்கு கோபம் வரக்கூடாது. சாந்த குணம்னா அவங்க எது சொன்னாலும் அமைதியாக இருக்கணும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு செத்த பாம்பு மாதிரி இருக்கணும். அவங்கள தான் நம்ம என்ன செய்கிறோன்னா, இவங்க மீக் பர்சனு, இவங்க ஜென்டிலாக இருப்பார். அவர் ரொம்ப ஜென்டிலாக பதில் சொன்னார். ஜென்டிலாக என்ன சொல்லியிருப்பார்? ஏதாவது வண்டி இடிச்சிருச்சா அப்படின்னா, அப்படியா இடிச்சிருச்சா, ஓகே அப்படின்றதுனா நம்ம சாந்த குணம் உள்ளவங்க. அவன்கிட்ட சண்டைக்கு போகணுன்னு வச்சுங்க, நம்ம சாந்த குணம் இல்லைங்கிறது தான் நம்முடைய பார்வையில் இருக்குது. ஆனால் வேதத்தில் பார்க்குறோம், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனை பார்க்குறோம். அந்த மனிதன் பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட் அவனை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அவன் இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, என்னாகமத்தில் மோசேயானவன் பூமியிலே சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தம் உள்ளவனாய் இருந்தான். அவன் தான் நம்பர் 1ங்கிறாங்க. சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தம் உள்ளவனாய் இருந்தான். அவனுக்கு வந்த மாதிரி கோபம் யாருக்கும் வரல. கண்மலையிட்ட போய் பேசணுன்னா கண்மலையை பட்டார்னு அடிக்கிறான். நான் கடுப்பாயிட்டேன். அவங்க சோட்டு தொந்தரவு பண்ணுறதுல கடுப்பாயிட்டு பட்டார்னு அடிக்கிறான். அடித்தோடனே தண்ணி வருது. ஆண்டவர் போய் பேச சொல்கிறாரு. அவன் பதறி பேசினான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். பதறி பேசினான். நம்மளை பொறுத்த வரைக்கும் சாந்த குணம் அல்ல. அவன் கொலையே பண்ணியிருக்கான். கொலை பண்ண பிறகு தான் ஆண்டவர் அவனை அழைச்சார், கூப்பிட்டாரு. நான் நல்லா கொலை பண்ணேன்னு சொல்கிறது இல்லை, அதுக்காக கூப்பிடல, பெரிய ஒரு டாஸ்க் வச்சுக்கிறதுக்காக அவனை கூப்பிட்டாரு. அப்போ சாந்த குணம் உள்ளவன்னு யோசித்து பார்க்கும்போது இந்த குணாதிசயங்கள்லாம் கொஞ்சம் இடிக்குது.
அப்போ சாந்த குணம் உள்ளவர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம வேதத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன கேரக்டர் தான் நம்ம அதை சொன்னோம். இந்த இடத்துல நிலத்தை பற்றி எல்லாருக்கும் ஆசை இருக்குது. யாருக்குமே ஒரு இடம் வேணான்னு விட்டுருவோமா? விட மாட்டோம். கண்டிப்பாக நம்மளவு கையளவுனாலும் ஒரு மண் நமக்கு இருக்கணும். ஆனால் ஆண்டவர் பூமியே சுதந்திரமாக தரேன்றாரு. சாந்த குணம் உள்ளவர்களுக்கு பூமியை சுதந்திரிப்பார்கள். பூமியை சுதந்திரிக்கும் போது அப்போ அதுக்கு நம்ம விலை கொடுக்கணும்ல, ஒரு கிரயம் கொடுக்கணும். ஏன்னா இது எப்போதுமே கிரயம் கொடுத்தா தான் ஒரு சிலதை நம்ம இது பண்ண முடியும், ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்போ கிரயம் கொடுக்கணும், ஒரு சில காரியங்களை நம்ம இழக்கணும் அல்லது ஒரு சில காரியங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் பூமியே சுதந்திரமாய் ஆண்டவர் தரேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூமியில் இருக்க எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு பட்டா போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல வரல. பூமியே தருவேன்னா பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தருவேன், பூமியில் எல்லா காரியங்களையும் சுதந்திரமாய் உனக்கு தருவேன். தருகிறதற்கான ஒரு குவாலிட்டி என்னன்னா மீக்னஸ் தான், ஜென்டிலாக இருக்கிறது தான். அப்போ இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு சாந்த குணம் என்கிற குணாதிசயத்தை நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுகிறதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா ஒரு உத்வேகத்தை மனதில் தருகிறார். நம்ம பாக்கியவானாக ஆசைப்படுறோம், பூமியை சுதந்திரத்துக்குள்ள ஆசைப்படுறோம், சாந்த குணத்தையும் நீங்கள் ஆசைப்படுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்பிக்கிறார். சாந்த குணத்தை நம்ம நினைக்கிறோம், இயல்பாகவே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சாந்தமாக இருக்கிற மாதிரி தெரியும். அவங்க இயல்பாகவே அவங்களுடைய நேச்சரே பார்த்தீங்கன்னா அமைதியாக தான் இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு வார்த்தைக்கு படப்படன்னு சத்தமாக பேசுறது, டோனில் இன்டோனேஷனில் பயங்கர ஸ்ட்ரெஸ் கொடுத்து கத்துனோம்னா அவங்க சாந்த குணம் அல்ல. அதை நீங்கள் அவங்க இதில் எழுதுனீங்கன்னா எழுதி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தான் இருக்கும். சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ அந்த டோனில் என்ன ஆயிடுதுன்னா நம்ம சாந்த குணம் மாறிடுது. சாப்பிட்டீங்களான்னு எழுதி ரெண்டையும் வாசிங்க, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போது நம்ம அப்போ என்ன செய்யறது, இந்த பார்வை இல்லாதவங்க அல்லது காது கேட்காதவங்களாம் எழுதி கொடுப்பாங்க, எழுதி அந்த ஒரு சில காரியங்கள் அட்ரஸ் எல்லாம். அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு அது தெரியாது. அதே சத்தமாக குரல் உயர்த்தி அதே சென்டென்ஸை நம்ம சொல்லும்போது நம்ம வித்தியாசமாக யோசிக்கிறோம். அது சாந்த குணமான ஒரு காரியம் அல்ல. சாந்த குணம் அப்படின்றா என்னென்னா, என்னுடைய பலன் அல்ல, நான் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறேன் எல்லாத்துக்கும், அப்போ அவர் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நகர்றது தான் சாந்த குணம் அப்படின்னு சொல்லி. தம் பலத்தை சாராமல் தேவ கிருபைக்காக காத்திருப்பவர்களையே காத்திருப்பவர்கள் சாந்த குணம் உள்ளவர்கள். அவங்கள தான் ஆண்டவர் சாந்த குணம் உள்ளவர்கள். அவங்க தான் பூமியை சுதந்திரிச்சு கொள்வாங்க. அதாவது நான் இதை பெற்றுக்கொள்ள முடியும்னு அவசரப்பட்டு பேசுறதோ, அவசரப்பட்டு ஒரு சில காரியங்களை நான் இதை செஞ்சிருவேன், என்னுடைய பலன் இருக்கும், என்னுடைய பேச்சால் நான் அதை சாதிச்சிருவேன், நான் போனேன்னா விலை குறைச்சி வாங்கிடுவேன், இப்படி நம்ம நிறைய காரியங்களை நாம் நம்முடைய திறமையில செயல்படுத்தி முடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம்ல. அது இல்லாமல் ஆண்டவர் செயல்படட்டும், ஒரு ஸ்பேஸ் ஆண்டவர் கொடுக்கறது, ஆண்டவர் இதை பார்க்கட்டும், அவர் செய்யட்டும் அப்படின்னு ஸ்பேஸ் கொடுக்குற காரியத்தை தான் ஜென்டில்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருந்தார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், உங்கள் நுகத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சாந்த குணத்தை கற்றுத்தருகிறார். தருகிறவருக்கு இது பொருந்துச்சா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது பூமியை சுதந்திரிப்போம் அப்படின்னு சுதந்திரிப்பீர்கள் ஆண்டவர் சொன்னார். பூமியை சுதந்திரிச்சாரா அப்படின்னு சொன்னா, சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் உள்ளவர் சிலுவையில ஆத்மாவை மரணத்துல ஊற்றும் போது அத்தனை பேரையும் தம்மிடத்துல இழுத்து கொண்டார். இன்றைக்கு சுவிசேஷம் இல்லாமல் எந்த ஒரு கண்ட்ரிலையும் எந்த ஒரு இதுலையும் ரிவைவலே இல்லை. சுவிசேஷம் இருந்தால் தான் நிலமே பண்படும், சுவிசேஷம் இருந்தால் தான் அந்த காரியமே செழிக்கும். சுவிசேஷம் இல்லாமல் ஒரு சில காரியத்தை, நற்செய்தி இல்லாமல் ஒரு சில காரியத்தை செஞ்சால் பூமியே செழிக்கிறது இல்லை. அப்போ அத்தனை ஆசீர்வாதங்களும் சிலுவையில் வைத்திருந்த அந்த ஒரு பெரிய ஒரு மனுஷகுமாரன் என்ன செஞ்சார்னா சாந்த குணமாக இருந்தார், பூமியை சுதந்திரித்து கொண்டார். அதே போல் மோசையும் பார்க்கலாம். மோசை பூமியை சுதந்திரித்து கொண்டார் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய சுதந்திரிப்பதற்கான ஒரு பெரிய டீமை கூட்டிகிட்டு போனான். மக்கள் எல்லாம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அழைச்சிட்டு போனான். பூமியை சுதந்திரிப்பதற்கு மிகப்பெரிய காரணியாக இருந்தான். அவனோடு கூட நான் இருந்த மாதிரி உன்னோட இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு சுதந்திரித்து கொண்டான். மோசையை சொன்னிட்டான், நாங்கள் மோசே பீப்புள் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பிரமாணத்தை கொடுத்தவன், அதனால அவங்க அவ்வளோ பெரிய ஒரு கிரேஸ் வச்சுருந்தாங்க மக்கள் அந்த மோசே மேலே. அப்போ மோசே என்ன செஞ்சான்னா மக்களை இழுத்து கொண்டான், மிகப்பெரிய ஒரு வைராக்கியமான லீடராக இருந்தான். அப்போ தேவனுக்காக தான் அவன் காத்திருந்தான் எல்லா விஷயத்திலையும். ஒரு சிலது அங்கங்கே மிஸ் ஆகிருக்கலாம். ஆண்டவர் எடுத்துக்கிறோம், சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருந்தார், அப்படிதான் இருந்தார். ஓங்கி பலார்னு ஆண்டவருடைய சிலுவை பாதையில் ஒருத்தன் அடிக்கிறான். ஆண்டவர் அமைதியா இல்லை, ஏன் என்னை அடித்தாய்,
நான் ஏதாவது குற்றம் செஞ்சேனா அப்படின்னு கேட்டார். அதே அந்த கேட்கறதுனால அவர் சாந்த குணம் இழந்துடல. ஆண்டவர் கோவம் வந்துச்சா? நிச்சயமா வந்துச்சு. ஆண்டவர் கோவம் வந்துச்சு. சாட்டை எடுத்து ஆண்டவர் வந்து எருசலேம் தேவாலயத்தில் அந்த காசு விற்கிறவர்களையும் துரத்தினார், புறா விற்கிறவங்களாம் துரத்தினார். அப்போ கோபம் அவர்கிட்ட இருக்கு. கோபம் வந்து அவருடைய சாந்தம் என்பது இன்பில்ட்டான ஒன்று. தேவன் என்னுடைய காரியத்தை பார்த்து கொள்வார் அப்படிங்கிற இன்பில்ட்டாக ஒரு சில காரியங்களை நாம் சார்ந்து இருக்கிறது தான் சாந்த குணம். அதனுடைய வெளிப்பாடாக வெளியில் வருகிற அந்த காரியங்கள் தான் நற்காரியங்கள், நல்ல வார்த்தைகள் வெளியே வர்றது தான் அந்த சாந்த குணம் வெளிப்படுகிறத பார்க்கிறோம். ஒரு இடத்துல குற்றம் நடக்குது, ஒரு இடத்துல தவறு நடக்குது அப்படின்னு சொன்னால் சாந்த குணமாக இருக்கிறவங்க கேட்கக்கூடாது, அவங்க சாந்தமாக இருப்பாங்க, அவங்க கேட்கக்கூடாது என்று பொருள் அல்ல. கிறிஸ்து அழகாக கேட்கிறாரு, இந்த இடம் வியாபார ஸ்தலமாக ஏன் மாற்றினீங்க கேட்கிறார். ஆனால் அவர் சாந்தமும் மனத்தாழ்வுமா இருக்கிறார். அவருடைய சாந்தத்துக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான சாந்தம். எப்படி சாந்தம்னா பர்பஸ் இருக்குது. ஆண்டவருக்கு கோவப்படுறாருன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. தன்னை அடிக்கிறவர்கள் மத்தியில் மயிர் கத்திரிக்கிறதுக்கு முன்பாக நிற்கிற ஆட்டுக்குட்டி போல அமைதலாக இருந்தார்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அவர் வந்து அந்த இடத்துல செய்ய முடியாது. அப்போது ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் வந்து செய்ய முடியும். அவர் ஒரு ப்ரேயர் பண்ணால் 12 லேயோனுக்கு அதிகமான மக்களை கொண்டு வந்து இறக்கிடுவேன், நீ என்ன கத்தி எடுக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன செய்கிறாருன்னா வெயிட் பண்ணுறாரு, பிதா செயல்படட்டும் இந்த இடத்துல அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு. அவர் ஆக்ஷனில் இறங்கலை. ஒரு லேகியோன்னா கிட்டத்தட்ட 5000 சோல்ஜர்ஸ், 12 லேகியோன்னா 12 60,000 பேர் என்னால் ஒரே செகண்டில் இறக்க முடியும், நீ என்ன ஒத்த கத்தியை தூக்கிட்டு காதை வெட்ட வரையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அவனை கேட்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா என்னால் முடியும், பட் லார்ட் செயல்படட்டும், ஆண்டவர் செயல்படட்டும், பிதாவானவர் இந்த டாஸ்க் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அந்த இடத்துல அவர் நிற்கும்போது தான் சாந்த குணம் வெளிப்படுது. சாந்த குணமாக நம்ம அதை பார்க்குறோம். சாந்தம்னா வெறும் உடல் தோற்றத்திலேயோ உடல் மொழிகளிலேயோ சாந்தம் அல்ல. எல்லாத்தையும் அப்படின்னு தலையாட்டி அது சாந்தம்ன்றதை எடுத்துக்க முடியாது. அது ஒருவேளை அமையலாம், அது ஒரு சிலருக்கு அமையலாம், அது அழகாக இருந்ததுன்னா ஓகே தான், அது மைனஸ் இல்லை. சாந்தம் அதுன்னு நம்ம டிஃபைன் பண்ணிட முடியாது. சாந்தம் என்பது ஆண்டவருடைய காரியத்திற்கு நாம் விட்டு தருகிறது, அவர் செயல்படட்டும், அவர் பார்த்துக்கிட்டோன்னு விட்டு தருகிற காரியம்தான் சாந்தம். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர் செய்யட்டும்னும் போது நம்ம என்ன செய்வோம்னா அமைதியாக இருப்போம். நாமளே செய்யணும், நம்மளே பேசி ஜெயிச்சிடணும், நம்மளே வார்த்தைகளை அடக்கி அவங்கள மடக்கி முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நமக்கு என்ன செய்யணும்னா சாந்த குணத்திலிருந்து விடுதலை தரணும், வெளியே வந்துடுவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு காரியத்தை பார்த்துருவோம். இரண்டாவது இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ளுகிறோம்ங்கிறதற்கு இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், சாந்தத்தை தரித்து கொள்ளுங்கள். அது தேவனுடைய குணாதிசயம் என்பதால் அதில் என்ன இருக்குன்னா ஸ்வீட்னஸும் பவரும் இருக்குது. சாந்தத்தில் ஸ்வீட்னஸ்னா ஒரு அழகு இருக்குது, ஒரு சுவை இருக்குது, அதே நேரத்தில் ஆற்றல் இருக்குது. அமைதலாக இருந்தால் அது வந்து பவர் தான். எந்த இடத்துலலாம் ஆர்ப்பரிக்கிறதோ நம்ம பவர்னு நினைக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறது சில நேரத்தில் அடங்கிடும். அமைதலாக இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பவரான ஒரு விஷயம். அதுவும் குறிப்பாக நமக்கு எதிரான சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம அமைதியாக இருக்கிறது என்பது தேவன் நமக்கு அளிக்கக்கூடிய கிருபை இல்லாமல் அது நடக்காது. அப்போ அந்த சாந்த குணத்தை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் அதை யூஸ் பண்ணுங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொலோசையர் எழுதினத்தில் பவுல் நமக்கு கற்பிக்கிறார். ஆவிக்குரிய கனிகளில் நாம் அறிந்திருக்கிறபடி சாந்தம் ஒரு குணாதிசயம். ஆவிக்குரிய கனி எத்தனைன்னு சொல்லி நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியும் நினைக்கிறேன். சும்மா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. 9 கனி தான் நமக்கு ப்ரிஸ்கிரைப்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கலாத்தியரில். அதான் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 4-5 பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரஞ்சு பழம் மாதிரி இது 4-5 பழம். ஆரஞ்சு பழத்தில் 11 சூளை தான் இருக்கும், இந்த 4-5 பழத்தில் 9 சூளை இருக்கும். அப்படின்னா ஆவிக்குரிய கனியை வந்து கனிங்கிறதுனால அப்போ இந்த சுளையில் ஒன்று தான் சாந்த குணம், மீக்னஸ். அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவரை நம்ம நீங்கள் போய் கனி கொடுங்கள், ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கனிகள்லையும் ஒன்று வர்றதுனால கண்டிப்பாக நம்ம சாந்த குணத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய காரியத்துக்காக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒன்று நமக்கு பூமி மேலே ஆசை இருக்குது, நிலத்து மேலே ஆசை இருக்குது, சாந்த குணத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும். பூமியில் எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம், அது வேணும் இது வேணுன்றோம். அப்போ கண்டிப்பாக பூமியை சுதந்திரித்து கொள்ளும்போது நமக்கு சாந்த குணம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சாந்த குணம் என்பது ஆவிக்குரிய கனிகளில் ஒன்றுங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளை ஆண்டவர் நிறைய ஏற்படுத்திடுவார். நீங்கள் ஜெபமே பண்ண வேண்டாம், நீங்கள் அதற்காக போராடி ஆண்டவரே ஒரு சாந்த குணத்தை நிரூபிக்கிற மாதிரி காட்டுங்கலாம் சொல்லவே வேண்டாம். இப்போ முடிச்சு வெளியில் போங்க, 10 பேர் உங்களுக்கு சவாலாக இருப்பாங்க. அதில் கண்டிப்பாக சவாலாக இருப்பாங்க. ரோட்டில் டிராஃபிக் இருக்குது, காய்கறி கடை இருக்குது,
எல்லா இடங்கள்லையும் நம்முடைய சாந்த குணத்தை சோதிப்பதற்கான நிறைய டூல்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்ம தான் கற்றுக்கொள்ளலை, நம்ம தான் தெரிந்து கொள்ளலை, நம்ம தான் ஆண்டவர்கிட்ட இருந்து அதை சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம தான் எடுத்துக்கல. அடுத்து இன்னொரு வசனத்தை பார்த்தீங்கன்னா மேக்கப். முதல்ல விருப்பம்னு சொன்னேன், அதை பூமியை சுதந்திரித்து கொள்ளுகிறோம். ரெண்டாவது அதை நம்ம அணிந்து கொள்ளுகிறோம், ஆண்டவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா அது ஒரு மேக்கப்புக்கான, அதாவது நம்முடைய இருக்கிற பர்சனாலிட்டியை அதிகப்படுத்துகிறது தான் மேக்கப்பு. நிறைய பேர் செய்யும்போது மேக் டவுனாக மாறிடுது. நல்லா இருந்த ஆளை அழகாக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக பெயிண்ட்டுக்கிட்டெல்லாம் அடித்து ஏற்கனவே இருந்த அடையாளம் மாதிரி. சமீபத்தில் என்னுடைய ஸ்டாஃப் ஒருத்தவங்களுடைய திருமணம், அந்த பாப்பா இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கூட இன்னொரு தம்பி என்ன பண்ணுறாரு, ஆசிரியர் என்ன பண்ணார்னா வேறு மண்டபத்துக்கு போயிட்டார். இந்த மண்டபத்துக்கு பக்கத்து மண்டபத்துக்கு போயிட்டு ரொம்ப நேரம் அட்டன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு, பொண்ணு இதுதான். ஏன்னா அவர் கண்டிப்பாக மேக்கப் போட்டு வேற ஆளாக்கியிருக்காங்கன்னு அவர் நினச்சிருக்கிறாரு. பொண்ணே வேற. ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது, சுற்றி யாருமே காணாமே, நமக்கு தெரிஞ்சவங்க இல்லைன்ட்டு வெளியே வந்திருக்காரு. அப்புறமா தான் பார்த்தா இந்த பொண்ணு இல்லைன்னு முடிவுக்கு வந்திருக்காரு. அப்படின்னா அவர் என்ன சொன்னார்னா, மேக்கப் பண்ணி ஆளை மாற்றிட்டாங்கன்னு நினச்சி 1/2 மணி நேரமாக உட்காந்தேன் சார்னு. அப்போ மேக்கப் பண்ணி ஆளையே என்ன செய்ய முடியும்னா மாற்ற முடியும். அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அப்போ ஒரு காஸ்ட்லியான மேக்கப், பெர்மனண்டான மேக்கப். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழியாத அலங்கரிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கொஞ்ச நாள் 3 நாளில் ஆள் பழைய நிறம் சாயம் போன மாதிரி இல்லை, அழியாத நிரந்தரமான ஒரு மேக்கப்பாக இருக்குது, நிரந்தரமான ஒரு அணிகலனாக இருக்கிறத பார்க்குறோம். அமைதியுள்ள ஆவி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம், இந்த இருதயத்தில் மறைந்திருக்கிற இந்த குணம்தான் நம்முடைய அழியாத அலங்கரிப்பு. அது எதுன்னா ஆண்டவர் சொல்லுகிற, பேதுரு வழியாய் சொல்லுகிற காரியம் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தம் அப்படின்னு சொல்லி. இந்த காரியத்தை தேவன் என்ன செய்கிறார்னா விலையேற பெற்றதாய் பார்க்கிறார். ஏற்கனவே பூமின்னு சொன்னார், அதுவும் விலையேற பெற்றது. பூமியில் நிறைய காரியங்களை, அது குறிப்பாக மனிதர்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம், நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்கிறது விலையேற பெற்றது. அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விலை உயர்ந்த தரமான காரியங்களை தருகிறதற்கான ஒரு குணாதிசயம் சாந்தம். அல்லேலூயா. சாதாரணமான குணாதிசயங்கள் எல்லாம், சாதாரணமான கிஃப்ட்லாம் இல்லை. கிஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக சொல்கிறாரு. பூமியை தரேன் அப்படின்னு சொல்கிறார், அழியாத அலங்கரிப்பாகிய நித்திய அலங்கரிப்பை தரேன், அது ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றது. அப்போ எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான ஒரு சில காரியங்களை பெறுவதற்கு இந்த சாந்தம் அப்படிங்கிற அந்த காரியம் நிறைவாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் அப்படின்னு சொல்லி, அப்போ இருதயத்தில் மறைந்திருக்கிற ஒரு காரியம் வெளிப்பிரகாரமாக வார்த்தையில வெளிவர வேண்டும், வார்த்தையில வெளிவரணும். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால தான் வாய் பேசுகிறது. அப்போ இருதயத்தில் சாந்தமான ஒரு எண்ணம், அமைதலான ஒன்று எண்ணம், ஆண்டவர் பார்த்துக்குவாருங்கிற ஒரு வைராக்கியமான ஸ்ட்ரான்ச் இருக்குமானால் நம்முடைய வாயிலிருந்து பதறி வார்த்தைகள் வராது. நாமே செய்யணும், நாமே போராடி ஜெயிக்கணும்னா தான் நம்ம என்ன செய்வோம், பதறுவோம். அதற்கான டூல்ஸ் எல்லாம் பார்ப்போம். நம்முடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள மட்டம் தட்டுகிறது அல்லது அவங்கள பிரேக் பண்ணுகிறதா இல்லாமல் குரோத் பண்ணுகிறதான வார்த்தைகளாக இயல்பாக வர ஆரம்பிக்கும். காரணம் என்னன்னா, உள்ளத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகள் இருக்கு, உள்ளத்துல அழியாத அலங்கரிப்பு இருக்கு. அதனால ஆண்டவருடைய பார்வையில் நம்மையும் அறியாமல் விலையேறப்பட்ட காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். இறுதியாக ஒரு வசனத்தை சொல்லி நாம முடிக்கலாம். இந்த சாந்தத்தினுடைய எதிரிகள் யாரெல்லாம்? மேக்கப்பை கலைக்கிறது யாரு, இந்த மேக்கப்பை அழிச்சு விடுறது யாரு அப்படின்னு சொன்னா, எரிச்சல், வைராக்கியம், கசப்பான வைராக்கியம், கோபம், ஒரு சில நேரத்தில் அகோனி, ஒரு மாதிரி அவங்கள பார்த்தோன்னே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம சாந்தத்துக்கான எதிரிகளாக நம்ம பார்க்கலாம். இதை எந்த அளவுக்கு நம்மளால் குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம குறைச்சிக்கலாம். இன்னொரு வசனத்தை நம்ம பார்த்துட்டு முடிக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆண்டவர் பெரிய பெரிய மகத்துவமான காரியங்களை இந்த சாந்தத்துக்கு பின்னாடி வச்சிருக்கிறாரு. இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். யாரெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டு அமைதியாக தங்களுடைய காரியங்களை படபடப்பாக ஒரு சில மாதிரி நர்வஸ் ஆகாமல் ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஸ்டான்ஸில் இருக்கிறாங்களோ, ஆண்டவர் அவர்களை உயர்த்துகிறார்.
உண்மையாக அவர் பார்த்துக்கிறாருன்னு அர்த்தம். உயர்த்துக்கிறாருன்னு அர்த்தம்னா அவர் பார்த்துக்கிறார், அவர் எடுத்துக்கிறாரு, அவர் எடுத்துக்கிறாரு. அப்போது அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் உயர்த்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சில காரியங்களை சுருக்கமாக அந்த சுவிசேஷம் சொல்லுகிற இடங்களில் ஒரு காரியத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த பகுதியை நிறைவு செய்யலாம். 2 தீமோத்தேயு 25-26 வசனங்கள், 2ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். எதிர் பேசுகிறவர்கள் மனம் திரும்புதல் பெற வேண்டும். பிசாசின் இச்சைகளின்படி அவர்கள் பிடியில் அகப்பட்டிருக்கிறவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ரொம்ப டஃப்பான ஏரியா. எதிர் பேசுகிறவர்கள் அவங்களே கான்ட்ரவர்ஷியலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களே என்ன செய்கிறாங்கன்னா நம்மளை கண்டம் பண்ணி பேசுகிறாங்க. அவங்களே நம்மளை மட்டம் தட்டி பேசுகிறாங்க, எதிர் பேசுகிறாங்க. காரணம் என்னென்னா அவங்க கண்ணிக்கு அகப்பட்டிருக்காங்க, சாத்தானுடைய பிடியில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நோக்கம் நம்மை மட்டம் தட்டுவது, அவங்க நோக்கம் நம்ம குற்றம் சொல்வது, அல்லது அவங்க நோக்கம் நம்மை அவப்பெயர் உண்டு செய்வது. ஆனால் நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல எதிர் பேசுகிறவர்கள் மனம் திரும்புதல் பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்கள மட்டம் தட்டி பேசாமல், அல்லது அவங்களுடைய அறிவின்மையை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு சில காரியங்களை உதாரணத்தோடு சொல்லாமல், உங்களுக்கு இவ்வளோதாங்க உங்க நாலேஜ், பார்த்தீங்களா இவ்வளோதான் நீங்கள் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்கான ஒரு சில காரியங்களை சொல்லாமல் அவர்கள் மனம் திரும்புதல் பெற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், கிறிஸ்துவுக்கு நேராக அவங்க வரணுங்கிற இலக்கை வைத்துக்கொண்டு சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அவங்களுக்கு சொல்லும்போது ரொம்ப ஜென்டிலாக அவங்களுக்கு காரியங்களை சொல்லணும். இது கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய காரியங்களாக நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு ப்ராக்டிக்கலான காரியமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது வாழ்க்கையினுடைய இடத்துல இந்த நிமிஷத்துலேருந்து நம்ம அபியாசப்படுத்த தீர்மானிக்கிற ஒரு சில காரியங்களாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்மளால் முடியாத விஷயம் கண்டிப்பாக நம்மளால் முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நிச்சயமாக இதை பெற முடியும். பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம். தேவன் நம்மை உயர்த்துகிறார். ஆண்டவருடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். ஆண்டவர் பார்த்துக்குவார், அவர் செய்யட்டும், அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்குறோம். அப்போ நம்முடைய பலன் கம்மிங்கிறத இந்த இடத்துல நம்ம உணர்வோம். நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாந்தத்திலேருந்து வெளியே வருகிறோம். நாமே போராட ஆரம்பிக்கிறோம். வாயால், வார்த்தைகளால், செயல்களால் நாமே போராட ஆரம்பிக்கிறோம். நாம் சாந்த குணத்தை இழந்து விடுகிறோம். தேவனுடைய பார்வையில் நம்ம குறைவானவர்களாக மாறுகிறோம். சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியதை இழந்து போகிறோம். இந்த சாந்த குணம் மீட்கிறது இயல்பான ஒன்று அல்ல. ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது, அவர் நமக்கு தர வேண்டியது. அதனால என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரிடத்துல நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு குணாதிசயம் இந்த நம்ம இயல்பாக அமைஞ்சிருச்சு அப்படி கிடையாது. நிச்சயமா இல்லை. உலகத்தில் யாருமே இயல்பாக சாந்தமானவர்கள் அல்ல. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு எரிச்சல், கோபம் கண்டிப்பாக அவங்களுக்கு வரும். அவங்க அந்த காரியத்தை எடுப்பாங்க. நாம் ஆண்டவரிடத்துல கற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சரண்டர் ஆகும்.